செக். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் திருப்பெயரில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஊழியத்தில் என்னை எப்பொழுதும் பலப்படுத்துகிற ஆண்டவருக்கு முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஆயருக்கும் இறை மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் என்னென்னா, நற்செய்தி பெருவிழா எங்கள் சர்ச் கொல்லகுண்டா பாஸ்டேட்டில் நடந்தது. அப்போது மென்ஸ் ஃபெலோஷிப் ஆயரோடு வந்தாங்க. அதுக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். பிகாஸ் எங்களது ஒரு சின்ன ஊர். ஸோ சென்னையிலேருந்து மேபி 1000 மட்டும் வந்திருக்கலாம். ஆனால் மென்ஸ் ஃபெலோஷிப் எல்லாருமே சேர்ந்து வந்தது தான் அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ அதற்கு உண்மையாலே அதுவும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி 3 hours இங்கேருந்து காலையில் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. அதுக்கு from the bottom of my heart I want to say thank you. ஓகே, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். எனக்கு என்ன நாள்? ஓகே, அரிப்பின் பண்டிகை, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். தெரியாமல் வந்ததை கூட யாருன்னா தெரியாமல் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு என்னமோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, பானெல்லாம் இருக்குது. அப்போ சம்திங் ரிலேட்டட் டு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். சரி, முதல்ல நான் என்ன பார்த்தேன்னா, யூஸ்வலாக ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்புறம் மிஷன் ஃபெஸ்டிவல் டைமில் சர்ச் ஆக்சுவலி கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வெளியே போயிட்டு கொஞ்சம் அங்கே ஸ்டால்ஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா மற்ற வேலையில் இருப்பாங்க. கம்யூனியன் டைமில் மட்டும் கம்யூனியன் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் ஆக்சுவலாக நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஆகிடுச்சு சர்ச்சே. நான் கூட நினச்சேன் மேபி நடுவில் போவாங்களா, எனக்கு புரியலையே. பிகாஸ் யூஸ்வலாகவே கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். பட் ஐ அப்ரிஷியேட் யுவர் சின்சியாரிட்டி. தெரியுது நீங்கள் எவ்வளோ யூஆர் கமிட்டட் டு கிரைஸ்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள்னால, அரிப்பின் பண்டிகைனால நான் சீக்கிரமாக என்னுடைய சர்மனை முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ அரிப்பின் பண்டிகை அப்படின்னா என்ன? அறுவடை, வாட் இஸ் ஹார்வெஸ்ட் அப்படின்றத நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. இப்போது ஒரு கண்ட்ரி, ஒரு ரீஜனில் ஒரு மாதிரி அறுவடை பண்டிகைகள், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்ட், நம்ம சவுத் இந்தியா, தமிழ்நாடு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரியும். சவுத் இந்தியா, நம்ம தமிழ்நாட்டில் எது நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்? பொங்கல். கரெக்ட், பானை எங்கே இருக்குது, நான் பார்த்தேன். பொங்கல் நம்மளுடைய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். நம்ம கல்ச்சர், நம்ம தமிழியன்ஸ், ஐ மீன் நிறைய பேர் தமிழியன்ஸாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் பொங்கல். அதே மாதிரி யூதர்கள் அவங்களும் நிறைய அறுவடை பண்டிகைகள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பைபிளையும் சரி, இப்போ வரைக்குமே அவங்க 3 அறுவடை பண்டிகைகள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் நான் ரெண்டு மட்டும் நான் அதை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறேன். ஓகே, ஆக்சுவலாக யூதர்கள், இஸ்ரவேலர்கள், ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாடில் இஸ்ரவேலர்கள் தான். இஸ்ரவேலர்கள் ஆக்சுவலாக மெய்ப்பர்கள். அவங்களுடைய வேலை மெய்க்கிறது தான் அவங்க வேலை. ஆனால் அவங்க கானானுக்குள்ளே போன உடனே தான் அவங்க கானானியர்கள் தான் விவசாயம் பண்ணுறவங்க. ஸோ இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துக்குள்ளே போன உடனே தான் இவங்களும் அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த விவசாயம், அந்த இதை இவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை, யூதர்கள் செலிப்ரேட் பண்ணுற அறுவடை பெந்தெகோஸ்தே அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல். ஆக்சுவலாக அது ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ், இன்னொரு பேர் பெந்தெகோஸ்தே. இது ஒரு அறுவடை பண்டிகை, யூதர்கள் செலிப்ரேட் பண்ணுற ஒரு அறுவடை பண்டிகை. நம்ம பெந்தெகோஸ்தே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இமீடியட்டாக நம்ம மைண்டில் ஆப்வியஸாக நியூ டெஸ்டமெண்ட் தான் நம்ம மைண்டில் வரும். புதிய ஏற்பாடு தான் நம்ம மைண்டுக்கு உடனே வரும். ஏன்னா 50th day ஆஃப்டர் ஈஸ்டர் பெந்தெகோஸ்தே, அது மட்டும்தான் மைண்டில் வரும். ஆனால் பெந்தெகோஸ்தேன்ற வார்த்தை நம்ம பழைய ஏற்பாடில் இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக அது ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அது எங்கே இருக்குன்னா லேவியர் 23:16. யாருன்னா படிப்பீங்களா இது? லேவியர் 23:16. Okay, Levi. லேவியர் 23
இருங்க லேவியர் 23:16 வசனம் 16. ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். பெந்தெகோஸ்தே அப்படின்னா 50th, அதுதான் அதோடைய அர்த்தம். 50th தான் பெந்தெகோஸ்தே. ஸோ யூதர்கள் வந்து இப்போ வரைக்கும் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஃபெஸ்டிவல். இது வந்து ஒரு அறுவடை பண்டிகை, யூதர்கள் வந்து கொண்டாடுற ஒரு பண்டிகை. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற அறுவடை பண்டிகை. அடுத்தது வந்து ஃபீஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அடுத்த பண்டிகை, யூதர்கள் வந்து கொண்டாடுகிற அடுத்த பண்டிகை. இது அப்படியே லிட்ரலாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா முதல் கனிகளின் விருந்து. இதை நானே டிரான்ஸ்லேட் பண்ணேன், பட் இங்கிலீஷில் வந்து ஃபீஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இதுதான் ரெண்டாவது அறுவடை பண்டிகை, யூதர்கள் கொண்டாடுகிற ரெண்டாவது அறுவடை பண்டிகை. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஷவூட் அப்படின்னு சொல்லுவாங்க யூதர்கள். ஷவூட் வந்து எல்லா வருஷமும் அவங்க வந்து கொண்டாடுவாங்க இந்த ஷவூட்ன்ற ஒரு ஃபெஸ்டிவல். இது எதில் நம்ம பார்க்குறோம்னா லேவியர் 23:10 வசனம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இது வந்து ரெண்டாவது அறுவடை பண்டிகை, யூதர்கள் செலிப்ரேட் பண்ணுது, யூதர்கள் கொண்டாடுகிற ரெண்டாவது அறுவடை பண்டிகை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பெந்தெகோஸ்தே. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் அறுவடை பண்டிகை. செகண்ட் என்ன பார்க்கணும்னா ஃபீஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இது ரெண்டு அறுவடை பண்டிகைகள் ரொம்ப முக்கியமானது யூதர்களுக்கு. ஸோ அறுவடை என்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு இவெண்ட். இப்போ அறுவடைன்ற வார்த்தை வந்து இன்னொரு வார்த்தை கூட எப்பவுமே போகணும். என்ன வார்த்தைன்னு நீங்க கெஸ் பண்ண முடியுமா? இது இல்லாம அது இல்லை. என்ன வார்த்தை அது? அறுவடை பண்ற முன்னாடி என்ன பண்ணணும்? இது என்ன பண்ணணும்? இல்ல அறுவடை செய்யற ஜென்ரலா கேட்கிற அறுவடை செய்யற முன்னாடி, இப்ப அறுவடை வரணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்று பண்ணணும்ல. என்ன பண்ணணும்? விதைக்கணும். கரெக்ட். ஓகே. ஸோ ரெண்டு வார்த்தையும் எப்பவுமே வந்து சேர்ந்தா இருக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா இது இல்லாம அது இல்லை. ஸோ விதைப்பது அறுப்பது அது ரெண்டுமே வந்து ஒரு ஜோடி மாதிரி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே இட் ஹேஸ் டு கோ டுகெதர். ரெண்டுமே எப்பவுமே சேர்ந்து தான் இருக்கணும், விதைப்பதும் அறுப்பதும். ஜோடின்னா நான் வந்து என்ன சொல்றது, ஹஸ்பண்ட் விதைக்கிறத ஒய்ஃபா இருக்கணும், இல்லை ஒய்ஃப் விதைக்கிற ஹஸ்பண்டா இருக்கணும்னு சொல்ல வரல. உங்களுக்கு உதாரணம் தான் தரேன், ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். நான் அதுக்கு தான் இந்த உதாரணத்தை நான் கொடுத்தேன். ஓகே. ஸோ விதைப்பதும் அறுப்பதும் சேர்ந்து தான் இருக்க வேண்டும். விதைக்காமல் அறுக்க முடியாது. அது வந்து நம்மளுக்கு பேசிக்காக பிப்ளிக்கலாக கூட இல்லை, அது சயின்டிஃபிக்காகவே விதைக்காமல் நீங்கள் கண்டிப்பாக எதுவுமே அறுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையிலும் சரி, நம்ம உழைக்காமல் எதுவுமே நம்மளுக்கு பலன் இருக்காது. சும்மா உழைக்காமையே நம்ம ஒன்று கிடைக்கணும்னா கண்டிப்பாக அது கிடைக்காது. நம்ம கண்டிப்பாக வி ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட். ஸோ விதைக்காமல் எதையும் அறுக்க முடியாது. ஓகே, இப்போ ரெண்டு விதமான அறுவடை. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபெஸ்டிவல்ஸ். ரெண்டு விதமான யூதர்கள் செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்த அறுவடை. அடுத்தது என்னன்னா ரெண்டு விதமான அறுவடை. நம்ம யோசிக்கலாம், அறுவடையில் என்னடா ரெண்டு விதம் இருக்கு? ஹார்வெஸ்ட்னா ஹார்வெஸ்ட், அறுவடைனா அறுவடை. பட் நம்ம கிறிஸ்துவர்களா கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து கற்றுக்கணும். ரெண்டு விதமான அறுவடை. ஒன்று என்னன்னா உலகம் சார்ந்த அறுவடை, இன்னொன்று கிறிஸ்து சார்ந்த அறுவடை. சரி, இதுதான் வந்து ரெண்டு விதமான அறுவடை. இப்போ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உலகம் சார்ந்த அறுவடை, வேர்ல்ட்லி ஹார்வெஸ்ட். ஓகே, இப்போ உலகம் சார்ந்த அறுவடையில் என்ன இருக்குன்னா விதைப்பது, அறுப்பது, அறுவடை பலனை அனுபவிப்பது. இதுதான் வந்து உலகம் சார்ந்த ஒரு அறுவடை. ஓகே, இப்போ கிறிஸ்து சார்ந்த அறுவடை என்னன்னா விதைப்பது, அறுப்பது, அந்த அறுவடை பலனை பகிர்ந்து கொள்வது. இதுதான் வந்து கிறிஸ்து சார்ந்த ஒரு அறுவடை. ஓகே, இப்போ உலகம் சார்ந்த அறுவடை 3 பார்த்துட்டோம். விதைப்பது, அறுப்பது, அறுவடை பலனை நாம் அனுபவிப்பது. ஆனா கிறிஸ்து சார்ந்த அறுவடை என்னன்னா விதைப்பது, அறுப்பது, பகிர்ந்து கொள்வது. அந்த பலனை வந்து பகிர்ந்து கொள்வதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம இந்த உலகம் சார்ந்து நம்ம கிறிஸ்துவர்கள் அறுவடையில இந்த ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ், இதுதான் மெயின், பகிர்ந்து கொள்வது. இதுக்கு வந்து கிறிஸ்டியன் கிவிங் அப்படின்னு சொல்லலாம், பகிர்ந்து கொள்வது, ஷேரிங். ஸோ இதுதான் வந்து பெரிய அதுதான் டிஃப்ரென்ஸ். விதைப்பது, அறுப்பது, அறுவடை பலனை நம்ம வந்து என்ஜாய் பண்ணது, அனுபவிக்கிறது வந்து உலகம் சார்ந்த ஒரு அறுவடை. ஆனால் கிறிஸ்து சார்ந்த அறுவடை என்னன்னா
விதைப்பது, அறுப்பது, அந்த அறுவடை பலனை பகிர்ந்து கொள்வது, ஷேரிங். இதுதான் வந்து கிறிஸ்து சார்ந்த ஒரு அறுவடை. இப்போ ஷேரிங், பகிர்ந்து கொள்வது ஆர் கிவிங், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ன். நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறது இது ஒரு பெரிய அடையாளம். கிவிங் ஆர் ஷேரிங், பகிர்ந்து கொள்வது. ஓகே, இப்போ நம்ம லைஃப்ல, நம்ம வாழ்க்கையில வந்து அனுபவிக்கிறது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தவங்க கொடுத்தது தான். நம்ம யோசிக்கலாம், அது எப்படி நான் தானே இதெல்லாம் இது பண்றேன், நான் தான், அது எப்படி இன்னொருத்தவங்க கொடுத்ததா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தரேன். ஓகே, இந்த சர்ச்சுடைய பெஞ்ச் வச்சுக்கலாம், மேபி உடன் பெஞ்சஸ். ஓகே, ஸோ இந்த உடன் பெஞ்ச் நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம ஓகே சண்டே மார்னிங்ஸ் ஆர் மற்ற டேஸில் கூட நம்ம வந்து உட்காரோம், நல்லா என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணுறோம், எல்லாருமே சேர்ந்து ஒரு பெஞ்சில் உட்காரோம். பட் இந்த பெஞ்ச் எங்கேருந்து வந்ததுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஓகே இது வந்து கட்டை, உடன் பெஞ்ச். ஸோ கட்டைனால கண்டிப்பாக மரத்துலேருந்து வந்திருக்கும். சரி, இப்போ எப்படின்னா நான் சும்மா யோசிச்சு பார்த்தேன், இந்த சைக்கிள் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா, இது வந்து ஒரு கட்டை பெஞ்ச். ஸோ கட்டைனா கட்டை தேவை, அதுக்கு ஒரு மரம் தேவை. அந்த மரம் வந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தவர் வந்து விதைச்சிருப்பாரு, இந்த மரம் வளர்றதுக்காக அதோடைய சீடை வந்து விதைச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விதைச்சிட்டு போயிருப்பாரு. அவரு போயிருக்கலாம், இல்லை வேற யாருன்னா கூட அதை வந்து பார்த்துருக்கலாம். பட் விதைச்சது மட்டும் போதாது, அதை விதைச்சு அதை வந்து பாதுகாத்துக்கணும். இல்லைன்னா அது ஆப்வியஸ்லி செத்து போயிடும். அது வந்து நல்லா பார்த்து அதுக்கு என்ன தேவையான தண்ணியோ, தேவையான வெயிலோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை அதுக்கு ப்ரூனிங் தேவைன்னா அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த மரம் வந்து நல்லா வளருது. நல்லா பெருசாக வளர்ந்த உடனே அதுக்கு அடுத்தது வந்து ஒருத்தர் வருவார், அந்த மரத்தை வந்து ஓகே இந்த பெஞ்ச் செய்கிறதுக்காக வரணும், அதை வந்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் கார்பெண்டர் கிட்ட போகணும், அதை ஷேப் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பெயிண்ட் பண்ணணும். அதெல்லாம் முடிஞ்சு அதை யாரோ அது ஒரு வண்டியில் எடுத்து இங்கே கொண்டு வந்து சர்ச்சில் வச்சு. ஸோ இவ்வளோ பேர் வந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் சிம்பிள் பெஞ்ச் தான். ஆனால் இதில் எவ்வளோ பேர் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா இதில் அழகு என்னன்னா, இதுதான் நம்ம லைஃபே, எல்லாமே பகிர்ந்து கொள்வது தான். எப்போ நம்ம வந்து we are not independent beings, நம்ம ஒன்று தனியாக நம்ம இந்த உலகத்தில் இல்லை. நம்ம நினச்சிக்கலாம் நம்ம என்ன சொல்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு இன்கம் இருக்குது, நம்மளுக்கு வீடு இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, நம்ம தனியாக இருக்கும். அப்படி கிடையாது. நம்ம லைஃப்பில் எல்லாமே, இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இந்த பெஞ்சு. அப்படி நீங்கள் ஒன்று நீங்கள் யோசிச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து யாரோ அதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க, யாரோ அவங்களுடைய உழைப்போ அவங்க நேரத்தையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் வை வி என்ஜாய் தீஸ் திங்ஸ் நம்ம லைஃப்பில். ஸோ பகிர்ந்து கொள்வது தான் எக்ஸாம்பிள் சொல்ல வர. பகிர்ந்து கொள்வது, கொடுப்பது, அதெல்லாம் இருக்கிறது தான் ஒரு கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ நான் ரெண்டு விஷயம் தான் நான் வந்து கிறிஸ்டியன் கிவிங் பற்றி பேச போகிறேன். ஒன்று வந்து நன்மை உணர்வு, ஒன்று வந்து நட்புணர்வு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நன்மை உணர்வு, சேரிட்டி. எக்ஸாம்பிள் வந்து சேரிட்டி, அதுதான் நன்மை உணர்வு. நம்ம கிறிஸ்டியன் கிவிங்கில் ரொம்ப முக்கியமான, இந்த பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம் வந்து சேரிட்டி. சேரிட்டி வந்து நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. ஜெனராசிட்டி, சேரிட்டியில் ரொம்ப முக்கியமானது. இப்போ 1 தீமோத்தி 6:18 படிங்க யாருன்னா. ஓகே, ஸோ இதில் என்ன பார்க்குறோன்னா, தாராள மனது, இங்கிலீஷில் வந்து பீயிங் ஜெனரஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். தாராள மனது. இப்போ நம்ம யாரோ பிச்சை கேட்குறாங்க, நம்ம காசு கொடுத்துறோன்றதுனால நம்ம தாராள மனசில் யார் வேணால் காசு கொடுக்கலாம். சரி, யாரோ 10 ரூபாய்க்கு இருந்தால் போய் வச்சுக்கோப்பா, அது வந்து தாராள மனசு கிடையாது. சரி, கேட்குறாங்க தாராள மனசுன்றது ஒரு இட்ஸ் வெரி குட் குவாலிட்டி, ஒரு கடவுளுடைய குவாலிட்டி, அது கேரக்டர். அந்த மனசுலேருந்து நீ ஃபீல் பண்ணி வென் யூ கிவ், அவங்களுக்காக ஃபீல் பண்ணி கொடுக்குறது தான் தாராள மனசு. இது வந்து கிறிஸ்தவர்களுக்கான ஒரு அடையாளம். பிச்சை போடுறது பெரிய விஷயம் கிடையாது, யாருக்கெல்லாம் டக்குன்னு கொடுத்துல இருந்தால் வச்சுக்கோ, அது வந்து தட்ஸ் நாட் சேரிட்டி. ஆனால் தாராள மனசுன்றது வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வந்து அடையாளம், வந்து பீயிங் தாராள மனசு, பீயிங் ஜெனரஸ் அப்படின்றது. இப்போ வந்து நிறைய நேரங்களில் வந்து நான் கூட இதை பண்ணியிருக்கேன். பட் யூஸ்வலாக வந்து யாருன்னா இது ஒரு காமனான ஒரு விஷயம், நம்ம நிறைய பேர் கேள்வியும் பட்டிருப்பீங்க, நிறைய பேர் இதை பண்ணியிருப்பீங்க. யாருன்னா எதுனா கேட்குறாங்க, ஒரு பெகர், ஒரு ஏழை வந்து என்னமோ கேட்குறாங்க அப்படின்னா உடனே வந்து ஆக்சுவலாக நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். மேபி சில பேர் பண்ணாமல் இருக்கலாம், பட் நிறைய பேர் நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். எப்படி ஜட்ஜ் பண்ணுவோன்னா, ஓகே இப்போ மேபி ஒருத்தர் காசு கேட்குறாரோ, எனக்கு பசிக்குது கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுவோம். என்ன சொல்கிறது, ஓகே
என்ன இந்த பையன் நல்லா தானே இருக்கான், கை இருக்குது, கால் இருக்குது, சின்ன பையன், இவனுக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமான்னு ஒரு 1000 டைம்ஸ் யோசிப்போம். அப்படியே என்ன சொல்கிறது, கெட்டதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நல்லது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் யோசிப்போம். ஆனால் நல்லது செய்கிறதுக்கு தான் நம்ம டக்குன்னு செஞ்சிடணும், நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து எப்போவுமே வந்து இது மாதிரி நான் சின்ன வயசில் இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்க, நான் கூட அப்படி பண்ணுவேன். அப்போது எங்கள் அப்பா சொல்லுவார், கொடுக்கணுன்னா கொடு, வேண்டானா விட்டுரு. அங்கே நின்று அந்த 2 செகண்ட் வந்து அவன் வாழ்க்கையே நீ ஜட்ஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த 2 செகண்டில் நம்ம ஒரு வாழ்க்கையை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, அவர் என்ன சூழ்நிலை இருக்கா நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இருக்கும்போது நம்ம கொடுத்துடணும், இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுருணும். ஆனால் அதை விட்டுட்டு அங்கே நின்று அவங்க ஜட்ஜ் பண்ணி கொடுக்கணுமா வேண்டாமா, ஏன் அப்படி அவ அப்படி நம்ம சொல்லக்கூடாது. தட்ஸ் நாட் காட்ஸ் குவாலிட்டி. அது வந்து உலகம் சார்ந்த எண்ணம். அப்படி நம்ம யோசிச்சு பண்ணுறோம்னா அது உலகம் சார்ந்த எண்ணம். ஓகே, இப்போ நீதிமொழிகள் 3:27-28 அந்த 27-28 படிங்க. ஓகே, நீதிமொழிகள் 3:27-28. ஓகே, உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. உன்னால் நன்மை செய்ய முடியும் அப்படின்னா நீ மறுக்காது, அவ்வளோதான், சிம்பிள். இதில் வந்து எக்ஸ்பிளேஷன்லாம் கிடையாது. இப்போ என்னால் அவனுக்கு வந்து செய்ய முடியும்னா நீ செய்யணும், சிம்பிள், அவ்வளோதான். அதை விட்டுட்டு அங்கே வந்து செய்யணுமா வேண்டாமா, நல்லா தானே இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அப்படி பண்ணக்கூடாது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அவன் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு கை இருக்குது, கால் இருக்குது, சின்ன பையன், பார்க்க நல்லா தான் இருக்கான், இவனுக்கு ஏன் வந்து வேலை இல்லை, இவனுக்கு ஏன் நான் காசு கொடுக்கணும்னு இல்லாமல் உன்னால் அங்கே நன்மை செய்ய முடியும் அப்படின்னா நீ செஞ்சிடணும். அதுதான் சிம்பிளாக பைபிள் சொல்லுது. அப்புறம் 28வது வசனம் வந்து ஓகே, அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்துக்கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாது. பைபிளில் கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. கரெக்டாக வந்து இது ரொம்ப அழகான வசனம். ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம அப்படி கொடுக்க வேண்டாம்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சரி நீ நாளைக்கு வா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுவோம். அதனால கரெக்டாக நம்மளுக்கு இந்த நீதிமொழியில் கொடுத்துருக்கு, நீ வச்சுட்டு இருந்தால் நீ கொடுத்துரு, ஆனால் நாளைக்கு வா நீ சொல்லாத அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் வந்து கிறிஸ்து சார்ந்த கொடுத்தல். உலகம் சார்ந்த கொடுத்தல் வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது வந்து உலகம் சார்ந்த ஒரு பகிர்ந்து கொள்வது. ஆனால் கிறிஸ்து சார்ந்த கொடுத்தல் வந்து அந்த தாராள மனதோடு, பீயிங் ஜெனரஸ், அதுதான் கிறிஸ்து சார்ந்த கொடுத்தல். நம்ம வாழ்க்கையில் வந்து இதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஓகே, இப்போ லூக்கா 6:38 வசனம். ஓகே, லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது ரொம்ப ஒரு அழகான வசனம். ஆனால் இதில் என்ன வந்து அர்த்தம் இல்லைன்னா, கொடுக்கும் போது நம்ம மைண்டில் வந்து யோசிச்சிருக்கூடாது. இப்போ வந்து ஓகே இவனுக்கு வந்து நான் 100 rupees கொடுக்குறேன், 100 ரூபாய் கொடுக்குறேன், அப்போ வந்து அடுத்த மாதம் கடவுள் எனக்கு 1000 ரூபாய் கொடுப்பாரு அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அது வந்து நம்ம வேலை கிடையாது. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அவ்வளோதான், சிம்பிள். கொடுங்க, அது அவ்வளோதான் கடவுள் சொல்ல வர்றாரு. ஏன்னா நிறைய பேர் அதை மைண்ட் அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது வந்து செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். அப்படி யோசிச்சு சரி இப்போ 100 ரூபாய் கொடுத்தா அப்போ கடவுள் அடுத்த மாதம் 1000 ரூபாய் கொடுப்பாரு, அது வந்து சுயநலம். அது உங்களுக்காக நீங்கள் செய்கிறதுக்கு, அந்த பர்சன் அந்த ஆளுக்காக நீ செய்யலை, அது உங்களுக்காக செய்கிறீங்க. அந்த 1000 ரூபாய் கிடைக்கணுன்றதுக்காக நீ செய்கிறது தான் சுயநலம். ஸோ நீங்கள் கொடுக்கும் போது வந்து தாராள மனதோடு ஓகே கேட்குறான் கொடுக்குறோம், ஏழை, அவ்வளோதான், சிம்பிளாக யோசிக்கிறது. அதுதான் வந்து கிறிஸ்து சார்ந்த ஒரு கொடுத்தல். ஸோ சுயநலம் இருக்காமல் கொடுக்குறது. இப்போ கொடுத்தா கடவுள் தான் சொல்லிட்டாரு பைபிளில், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்போ நான் இப்போ இவ்வளோ கொடுத்தேன்னா அப்போ 4 டைம்ஸாக நம்மளுக்கு அடுத்த மாதம் கிடைக்கும், அப்படிலாம் நீங்கள் யோசிச்சு கொடுக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ உன்னால் நன்மை செய்ய முடியும் அப்படின்னா வந்து நம்ம செஞ்சிடணும். இன்னொன்று வந்து ஒரு அழகான வசனம், நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம்.
ஓகே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பதா இருப்பான்றது ரொம்ப ஒரு அழகான வசனம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ஐடியாக்காக சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நம்ம இருக்க முடியும். ஓகே, அடுத்தது வந்து சேரிட்டினா வெறும் வந்து பணம் கொடுக்கறதோ இல்லை பிச்சை போடுறதோ கிடையாது. சேரிட்டி வந்து நிறையா விதங்கள் இருக்குது. நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய கரிசனை, நம் நேரம், இது எல்லாமே வந்து கிறிஸ்டியன் கிவிங் தான். இப்போ ஒருத்தவங்க வந்து சிக்கா இருக்காங்க அப்படின்னா, ஒரு மேபி நம்ம சர்ச் மெம்பரோ இல்லை யாராக இருந்தாலுமே சிக்கா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தேவைன்னா அவங்கள போய் நம்ம பார்த்துக்கிறது, ஜஸ்ட் பீயிங் ப்ரெசன்ட், அந்த இடத்துல இருந்து அவங்கள பார்த்துக்கிறது ஒரு கிறிஸ்டியன் கிவிங். அது வந்து நம்மளுக்கு குவாலிட்டி ஆஃப் காட், கடவுளுடைய நேச்சர். அது நம்ம ஆண்டவர் பிள்ளைகள்ன்றது வந்து அது ஒரு ஐடென்டிட்டி, ஒருத்தவங்களை பார்த்துக்கிறது. அடுத்தது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை, சின்னதோ பெருசோ, சம் கைண்ட் ஆஃப் ஹெல்ப், நம்ம அதை செய்கிறது வந்து நம்மளுடைய உழைப்பு அங்கே கொடுத்தோன்னா அது வந்து கிறிஸ்டியன் கிவிங். அடுத்தது வந்து யாரோ வந்து கஷ்டத்தில் இருக்காங்க, சோகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் வந்து மோட்டிவேட் பண்ணுறது, நம்மளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள், நம்ம அவங்களை மோட்டிவேட் பண்ணுறது, அது வந்து ஒரு அழகு, அதுவும் கிறிஸ்டியன் கிவிங் தான். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கிறிஸ்டியன் கிவிங்ன்றது வந்து சேரிட்டி, மணி, நேரம், கரிசனை, அன்பு, உழைப்பு, இது எல்லாமே கிறிஸ்டியன் கிவிங். ஓகே, அடுத்தது வந்து நட்புணர்வு வந்து அன்பு. இன்னைக்கு நம்ம பார்த்தது மார்க் 12வது அதிகாரம் 31ஆம் வசனம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு வந்து ஜீசஸ் சொல்றாரு. இது வந்து முதன்மையான கட்டளை. இங்கிலீஷ்ல வந்து தி கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் அப்படின்னு வரும். அதில் ரொம்ப அழகா இருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆண்டவர் வந்து பிறரிடம் அன்பு செய் அப்படின்னு சொல்றாரு. நீ பிறரிடத்துல அன்பு செய்யலைன்னா நீ ஆண்டவர் மேலேயும் அன்பு செலுத்தலை, அதுதான் அர்த்தம். அதை நான் சொல்லலை, பைபிளில் இருக்கு. அது எங்கே இருக்குன்னா 1 யோவான் 4:20. இதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லியாச்சு, அப்படியே கிறிஸ்டல் கிளியர், அப்படியே ஓப்பனாகவே சொல்லியாச்சு. என்னென்னா தேவன் மேலே அன்பு இருக்குது, ஆனால் பக்கத்தில் இருக்க பிரதர் அண்ட் சிஸ்டர் மேலே அன்பு செலுத்தலைன்னா அது வந்து போய், அப்போ நீ கடவுள் மேலே அன்பு செலுத்தலைன்னு அர்த்தம். இது சிம்பிளான விஷயம். என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியல, பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க மேலே அன்பு செலுத்தல, இதில் பிறர் இடத்துல வேறு அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம யோசிக்கலாம். பட் இதில் காட்லி குவாலிட்டிஸ் நம்மளாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி நம்ம வந்து இன்டென்ஷனலாக யோசித்து நம்ம வந்து அன்பு செலுத்திட்டே இருக்கணும். பிறர் இடத்தில் யார் மேலே நம்ம அன்பு செலுத்த மாட்டோமோ இல்லை அன்பு செலுத்த முடியாதோன்னு நினைக்கிறோமோ அவங்க மேலே தான் நம்ம ஃபஸ்ட்டு அன்பு செலுத்தணும். அப்போ தான் நம்ம கடவுள் மேலேயும் அன்பு செலுத்துகிறோன்றதுக்கு அர்த்தம். ஓகே, பிறரிடத்தில் அன்பு செலுத்தி பகிர்ந்து கொள்ளும்போது சமநிலை உருவாகும். ஓகே, அடுத்தது வந்து காட் ஜீசஸ் சொல்றாரு, the harvest is plentiful but the workers are few அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதான் அறுவடை அதிகமாக இருக்கிறது, ஆனால் வேலைக்காரர்களோ குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்போ சீஷர்களுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை தெரியும், ஆப்வியஸாக தெரியும், அவங்க அந்த ஆண்டவர் கூட இருக்காங்க. ஆனால் அதோட நிறுத்திட்டா அது வந்து யூஸ் இல்லை, அது வந்து பகிர்ந்து கொள்ளணும். அதுதான் சொல்கிறேன், பகிர்ந்து கொள்வது. கிறிஸ்டியன் கிவிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய கிறிஸ்டியன் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிறிஸ்டியன் கிவிங். ஓகே, நட்புணர்வு என்பது ரொம்ப முக்கியம். அன்பு, கரிசனை, பாசம், நியாயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்போ இங்கிலீஷில் சொல்லுவாங்க கிவிங் வாய்ஸ் டு த வாய்ஸ்லெஸ். ஒருத்தவங்க வந்து நியாயம் கேட்க முடியாத இடத்துல இல்லைன்னா அவங்க பயப்படுற இடத்துல நம்ம போய் அவங்களுக்காக பேசுறதும் கிறிஸ்டியன் கிவிங் தான். நம்மளுக்கு அவங்களுக்காக கொடுக்கறது, அவங்க வாய்ஸ், நம்ம வாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறதும் கிறிஸ்டியன் கிவிங். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல, அவங்களால பேச முடியல, மேபி அவங்க பயப்படுறாங்க. ஸோ நம்ம போய் அந்த இடத்துல அவங்களுக்காக பரிந்து பேசுகிறோம் அப்படின்னா அதுவும் கிறிஸ்டியன் கிவிங். இப்போது நம்ம சிஎஸ்ஐயில் வந்து ஓகே, சிஎஸ்ஐயில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டைன்ட் விமன் வந்து ரெவரண்ட் எலிசபெத் பால் அப்படின்றவங்க 1987 வந்து அவங்க ஆர்டினேஷன் வாங்கினாங்க.
அப்போ அவங்களுக்கு நிறைய என்ன சொல்றது எதிர்ப்புகள் இருந்தது. அவங்க கூட ஆணாயர்களும் இருந்தாங்க. ஆணாயர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அவங்க மேல கேஸ்லாம் போட்டாங்க. இப்ப கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவங்க பேர் இருக்கு, எலிசபெத் பால். அவங்க மேல கேஸ் போட்டாங்க. ஏன்னா அவங்க வரக்கூடாது, அவங்க ஆர்டைன் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்கள போட்டாங்க. ஆனா ஆண்டவர் இந்த மற்ற ஆயர்கள் மூலமாக, மற்ற இறைமக்கள் மூலமாக இவங்களுக்காக வாய்ஸ் கொடுத்ததுனாலதான் அவங்க ஆர்டைன் ஆனாங்க. அவங்க ஆர்டைன் ஆனது மட்டும் இல்லை, இப்போ அவங்க ஆர்டைன் ஆனதுனாலதான் அது ஒரு செயின் ரியாக்ஷன். அது ஆர்டைன் ஆகி அடுத்தவங்க ஆர்டைன் ஆகி இப்போ என்னாலையும் இங்க நின்று கடவுளுடைய வார்த்தை கொடுக்க முடியுது. அதுதான் கிறிஸ்டியன் கிவிங்ன்றது. நியாயத்துக்காக பேசுறதும் கிறிஸ்டியன் கிவிங். ஓகே, இப்போ கடைசியா ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். டைம் 15 minutes. ஓகே, இந்த கதை என்னன்னா, நம்ம கொடுக்கறதுல எல்லாமே கடவுளுக்கு பெர்ஃபெக்ட் தான். அதுல இம்பர்ஃபெக்ட், இது சரி இல்லை, இது நல்ல கிஃப்ட், இது கெட்ட கிஃப்ட்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாமே சமம் தான், எல்லா கிஃப்ட்ஸும் சமம் தான். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லி நான் இதை முடிக்கிறேன். ஓகே, இது ஒரு சைனீஸ் ஸ்டோரி. என்னன்னா, ஒரு சைனால ஒரு லேடி இருக்காங்க. அவங்க டெய்லி தண்ணி அந்த ரிவர்ல இருந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அதுதான் அந்த லேடி பண்ணுவாங்க. ஸோ ஒரு கட்டையில 2 பானை, இந்த மாதிரி, ஆமா இதே மாதிரி பானைங்க 2 தூக்கிட்டு அவங்க தண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஆனா இதுல என்னன்னா, அந்த 2 பானையில ஒரு பானை நிறைய கிராக்ஸ் இருக்கு. அதுல சின்ன சின்ன ஓட்டை அப்படிலாம் இருக்கு. ஆனா ஒரு பானை நல்லா ஃபுல்லா பெர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இவங்க அந்த ஆத்துல இருந்து அந்த தண்ணி, அந்த 2 பானையை எடுத்து வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த சின்ன சின்ன ஓட்டை இருக்க பானையில அந்த இம்பர்ஃபெக்ட், முழுமையா இல்லாத பானையில தண்ணி எப்பவுமே பாதியா வந்துடும். ஸோ தண்ணி பாதியா வந்துடும். அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த நல்லா இருக்க பானையில தண்ணி ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த பானையில தண்ணி எப்பவுமே ஹாஃப் அப்படிதான் இருக்கும். இதுவும் அப்புறம் அந்த ஃபுல்லான பானை அந்த கெட்ட பானை கிட்ட சொல்லும். கெட்ட பானைனா அந்த கிராக் உள்ள பானை, அந்த உடஞ்ச பானை கிட்ட சொல்லும், நீ எதுக்கு இன்னும் இருக்க, நீ லைக் இன்னும் டீஸ் பண்ணுமா அதை. ஆனா அது கொஞ்சம் பொறுத்து ஓகே, என்னடா நம்ம ஓனர் நம்மள சொல்லலை, பரவாயில்லன்னு பொறுத்துக்குச்சு. ஆனா ரொம்ப அதை கஷ்டப்பட்டு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அது அந்த அவங்க ஓனர் கிட்ட சொல்லுது, அந்த லேடி கிட்ட. அந்த ஒரு பானையில உடஞ்சி போயிருந்துச்சு சொன்னல, சின்ன சின்ன கிராக்ஸ், அந்த பானை அந்த அவங்க ஓனர் கிட்ட சொல்லுது, நீங்க ஏன் என்ன ஒன்று, நான் போறேன், என்னை தூக்கி போட்டுருங்க, நீங்க ஏன் என்ன ஒன்றும் வச்சிருக்கீங்க, உங்களுக்கே தெரியுது நான் இவ்வளோ, என் மேலே இவ்வளோ இது இருக்கு, நான் இவ்வளோ கிராக் ஆயிருக்கேன், நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள தண்ணி பாதியாக தான் இருக்கு, நீங்க அதுக்கு என்ன தூக்கி போட்டு புதுசு வாங்கிக்கலாம்ல, அப்போ நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு ஃபுல்லா தண்ணி இருக்குமே அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த ஓனர் அந்த லேடி அந்த பானை கிட்ட கேட்குறாங்க, நீ ரோட்ல போகும்போது உன் பக்கத்துல இருக்க அந்த சைடு ஆஃப் த ரோடு, இப்போ லெஃப்ட்ல தான் அந்த பானை இருக்குன்னா அந்த பக்கத்துல உள்ள ரோட் சைட்ல நிறைய பூலாம் பூத்திருக்கும், அதை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கும். இது ஆமா நான் பார்த்துருக்கேன் அப்படி சொல்லும். அது எப்படி பூத்துதுன்னா, நீ ஓட்டையா இருக்கலாம், ஆனா நான் வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த தண்ணி சின்ன சின்னதா கொட்டி அந்த லெஃப்ட் சைட்ல உள்ள அந்த ரோடு சைடு எல்லா பூக்களும் தண்ணியால தான் அது இவ்வளவு வருஷம், அந்த 2 வருஷம் வளர்ந்து, அதுதான் நிறைய பேர் என்ஜாய் பண்றாங்க. ஆனா ரைட் சைட்ல அந்த ஃபுல் பானை அந்த பக்கம் செடிகள் எதுவுமே வளரல, அந்த பூக்கள் வளரலன்றது அவங்க சொல்றாங்க. இது ஏன் சொல்றேன்னா, எல்லா கிஃப்ட்டுமே கடவுள் கொடுக்கறது எல்லாமே சமம் தான், எல்லா கிஃப்ட்டுமே பெர்ஃபெக்ட் தான், அதுல நல்லது கெட்டதுன்னு கிடையாது. நம்ம கொடுக்கறது எல்லாமே கடவுள் சமமாக தான் பார்ப்பாரு, அப்படிதான் சொல்ல வர. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.